பிரபல பின்னணி பாடகியான திருமதி எஸ் ஜானகி அம்மாவோட மறைவுக்கு தன்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிற மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சரான திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய திரையுலகில் தன்னோட தனித்துவமான குரலால் பல முறை இதயங்களை வென்றிருக்க பழம்பெரும் பின்னணி பாடகி திருமதி ஜானகி அம்மாவோட மறைவு மிகுந்த வேதனை அளிக்குது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி உட்பட பல்வேறு மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி இசை உலகில் அழியாத முத்திரை பதிச்சாங்க. பல முறை தேசிய விருதுகள் உட்பட்ட எண்ணற்ற உரிய விருதுகளை பெற்ற அவர் இன்னைக்கு இனிமையான குரல் மூலமாகவும் உணர்வுகளை வெளிப்படுத்துகிற அபார திறன் மற்றும் இசைக்காக தன்னோட அர்ப்பணிப்பை ரசிகர்கள் மனதில் என்றைக்குமே நிலைச்சிருப்பாங்க. அவரோட மறைவு இந்திய உலகிற்கு ஈடு செய்யவே முடியாத ஒரு பேரிழப்பாகும். அவரோட பிரிவால் வாழ்கிற குடும்பத்துக்கும், திரையுலகினருக்கும், இசைக்கலைஞர்களுக்கும் மற்றும் உலகம் முழுசும் இருக்க அவங்களோட ரசிகர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அவரோட ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பாக்கியராஜா அவர்கள் இறந்ததுக்கு இதுக்கு முன்னாடி நடிகரும் இயக்குநர்களுமான பாக்கியராஜா அவர்கள் பாரதிராஜா அவர்கள் இறந்ததுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்த நிலையில் இப்போ ஜானகி அம்மா பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கும் அரசு மரியாதையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுப்பாரு அப்படின்னு பலருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க.